மக்களே இங்கே பாருங்க, தைலாண்டில் இந்த காட்சியை பார்த்தேன். செம்மையாக இருக்குது. சின்ன நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம மலரும் நினைவுகள் 90s கிட்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் நல்லா பரிச்சயமானது. ஸ்கூல் வாசலெல்லாம் போட்டு விற்பாங்க. அப்படியே 1 2ன்னு அடித்து பிடிச்சி தின்னுவோம் ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்து. செம்மையாக இருக்கும். வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டு தருவாங்க. ஆனால் இங்கே தைலாண்டில் பார்த்தீங்கன்னா அது சிரப் மாதிரி ஏதோ ஊற்றிருக்காங்க. அதுவும் காரமாக தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ரைஸ் கேட்டிங்கன்னா வெறும் 25 ரூபாய்க்கு தராங்க. வாங்க அவங்களோட பேசும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 25 ரூபாய்க்கு இவ்வளோ மேங்கோ தராங்க. பாருங்கள், மேங்காய் சட்னியோடு தராங்க, பொடியோட. சூப்பரில் 25 ரொம்ப எனக்கு சீப்பாக தான் தோணுது. அதனால் வாங்கலான்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, தைலாண்ட்னாலுமே மேங்கோ தான். நம்ம வந்து இறங்கின உடனே ஸ்டேஷனை விட்டு இறங்கின உடனே கீழே இந்த கடை இருந்துச்சு. அப்படியே இது வந்து கேக்கு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் போல் இதெல்லாம். இங்கே பாருங்க, கலர் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக ஒரு பிங்கிஷ் கலரில், லைட்டாக பிங்க் கலரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ ரைஸ்ன்னு வாங்களே, அது இங்கே கிடைக்குது. 140 போட்டிருக்காங்க. ஸ்டிக்கி ரைஸ், மேங்கோ ஸ்டிக்கி ரைஸு 100, 140 போட்டிருக்காங்க. தான் நம்பர் 1 டாப் செல்லிங் போடுறீங்க. அதுக்கப்புறம் மேங்கோ வாட்டர் கலர் இதெல்லாம் இருக்குது. ஏதாவது சாப்பிட்லாமான்னு பார்க்குறேன், இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுட்டாங்க பழங்களை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்க இந்த கடைக்கு வந்துருக்கோம். இந்த கடை தான் இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நல்லாயிருக்கும்னு. ஏதாவதுங்க இதெல்லாம் ஸ்கூப் ஏறி இதெல்லாம் வந்து சும்மா கிஃப்ட் டிக்கெட்டு ரெடியாக இருக்குது. எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம தைலாண்டில் சாப்பிட்ற ஃபஸ்ட்டு ஃபுட்டு இதுதான். அதுக்கு முன்னாடி நைட் சாப்பிட்டோம், அது 7-11. இதுதான் அஃபீஷியல் ஃபுட்டுன்னு வச்சுக்கலாமே. பாருங்க, இந்தோ சியாம் சிலோன்னு போட்டுருக்கு. தை ஃபுட் அண்ட் சீ ஃபுட். இதுதான் அட்ரெஸ்ஸு, பார்த்துக்கோங்க. சரி, என்ன ஆர்டர் பண்ணலான்றதை நம்ம யோசிப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். எல்லாத்துக்கும் நம்பர் ஒட்டியிருக்காங்க. அதனால் நம்ம நம்பர் சொன்னால் கூட அவங்க வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் எடுத்துப்பாங்க. எனக்கு ஒரு பக்கம் என்னென்னா, நான் நிறைய காரம் வந்து இப்போ ரீசெண்டாக சாப்பிடல. அதாவது ரீசெண்டானா சில வருஷங்களாக சாப்பிடல. அதனால் இங்கே வந்து காரம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எப்படி என்னன்னு தெரியல. அதனால் பார்த்து நிதானமாக சொல்லணும். ரொம்ப ஸ்பைசஸாக சொல்லிட்டோம்னா நம்மளால் முடியாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்ப்போம். பாருங்கள், இது எல்லாமே இருக்குது. பட் ஆனால் ப்ரைஸு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 120 பாத் அப்படின்னு. ஓகே, எல்லாத்தையும் வந்து ப்ரைஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க இருக்குது, பார்த்துக்கோங்க. நிறைய இருக்குதுங்க, இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மனசு எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல. எதை சூஸ் பண்ணுறதுன்னே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இருங்க பார்ப்போம். நான் வந்து ஆர்டரை எடுத்துகிட்டு ஆர்டர் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நம்ம வாங்கின இந்த செடி அங்கே வாங்கினா மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமே. நல்லா இருக்குது. இப்போ காரம் பயங்கரமாக இருக்குது. ஐயோ, பயங்கர காரங்க. எப்படி சாப்பிட போகிறது இந்த எவ்வளோ வச்சுன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் டேக்ஸ் தான் போலியா. பழகிடம் போல் முன்னாடி இங்கே இருந்தேன்னா தைலாண்டில். எவ்வளோ இருக்குங்க. இங்கே பாருங்க, நம்ம ஆர்டர் பண்ண பனானா மில்க் ஷேக் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு முடிச்சு பார்க்கணும். கொஞ்சோண்டு நல்லா இருக்குங்க. தித்தி கரெக்டாக மைல்டாக இருக்குது. ரொம்ப நாங்கள் நல்லா ஐஸியாக இருக்குது. சூப்பராக இங்கே பாருங்கள், அழகாக செதுக்கி எடுத்து வந்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது டெக்கரேஷன்லாம். அதான் மசாலா கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சில எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம்.
பாருங்க எறா ஃப்ளேவர். இந்த மாரி நம்ம ரைஸ் கேட்கும்போது அவங்க 3-4 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. சிக்கன் வேணுமா, எறா வேணுமா, இல்லை சீஃபுட் வேணுமான்னு. நம்ம வந்து எது கேட்குறோமோ அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் விஷயம். கொஞ்சமாக ஒரு 3 பீஸ் இது வருது. சரி சாப்பிட்டு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, கட்டிங் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு பைட் சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க எறாவோட இருக்குது. இந்த பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காரம் அள்ளுது காரம். ஆனால் மிளகாத்தூள் எதுவும் போட்டது தான் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து தைவான்லேருந்து இங்கே வந்ததுனால இப்படி தெரியல. நம்ம டேரெக்டாக இந்தியாவிலேருந்து வந்திருந்தோம்னா அது வந்து தெரிஞ்சிருக்காங்க. இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஃபேவரட் ஆகிடும். சூப்பராக இருக்குங்க. காரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நாக்கு அப்படி போச்சு. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்கு. மஸ்ட் ட்ரை இது. பாருங்க நம்ம ஆர்டர் பண்ணது வந்துச்சு. இது நம்ம வாழ்நாள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறோம் போல. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இந்த பாத்திரமே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஹாட் பாட்லாம் சாப்பிட்ருக்கோம் தைவானில். உள்ளே வந்து என்னென்னா இந்த கற்பூரம் மாரி ஒன்று போட்டிருப்பாங்க. அது வந்து கொளுத்தி விட்டுருவாங்க. அது எரிஞ்சிக்கிட்டே கிடக்கும் பொறுமையாக. இதில் எப்படின்னு தெரில. இது நான் கீழே பார்க்குறேன். நான் தெளிவாக பார்க்கல. கோகோனட் சூப்லாம் போட்டு பண்ணுறாங்க. மேலே பார்க்குறது தெரியுது. பாருங்க அப்படியே கோகோனட் சூப் தாங்க. சீ ஃபுட் ஃப்ளேவரு ரெண்டு போதை இருக்காங்க. சாப்பிடுவோம். பாருங்க மஷ்ரூம் இருக்குது, அப்புறம் ஸ்குவிட் இருக்குது, தக்காளி போட்டிருக்காங்க, நிறைய மஷ்ரூம், வெங்காயம் இருக்குது, வாட்டர் ஆல் அதர் இன்க்ரீடியன்ஸ், செக் பீன்ஸ் இருக்குது, பீன்ஸு, எறா, ஸ்குவிட் இருக்குது, கடம்பா இருக்குது. பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்லேயே ஒரு 2-3 வகை இருக்குது போல். அதெல்லாம் நம்ம போட்டு விட்டுருக்காங்க. ஓகே சாப்பிடுவோமா? எப்படி பார்ப்போம். இங்கே பாருங்க கடம்பாவை இந்தமாரி டெக்ஸ்டரில் தான் குக் பண்ணுறாங்க. தைவான்லேயும் ரொம்பலாம் குக் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ தான் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் கூட இருக்காது தைவான்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகமாக குக் பண்ணி முடிச்சுடுவாங்க. பார்த்துக்கோங்க. சாப்பிடுவோமா? தாய்லாண்டில் எப்படி இருக்கு பார்ப்போம். நல்லா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். சூப்பு வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, கொஞ்சம் காரமாக இருக்குது. ஆனால் இந்த அளவு காரம் இல்லைன்றாங்க தான் எனக்கு தோணுது. மஷ்ரூம் நிறைய போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க ஸ்டஃப்ட் ஆம்லேட்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆம்லேட்டை வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க போல். உள்ளே எல்லாம் அந்த இதெல்லாம் வச்சு குக் பண்ணதெல்லாம் கட் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. பாருங்கள் தொட்டுக்க தக்காளி, கொஞ்சம் கீரை மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. சேலட்லாம் வைப்பாங்க. சரி ஓப்பன் பண்ணுவோமா? ஓப்பனிங் சரி. ஓகே கட் பண்ணிடலாமாங்க. இங்கே பாருங்க கட் பண்ண போகிறேங்க. Cut from the middle. Middle. See the stuffing. பாருங்க உள்ள குழம்பு மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. தொக்கு மாதிரி இருக்கு. பாருங்க நிறைய காய்கறிலாம் போட்டிருக்காங்க. சாஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க போல. மேலே நிறைய சாஸா, முடியும் நிறைய சாஸா. ஏதோ கொண்டு கறி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இனிப்பாக இருக்கு. சாஸ் நிறைய ஊற்றிட்டாங்க போல. நல்லா இனிப்பாக இருக்கும். மை பர்சனல் ரெக்கமெண்டேஷனு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இது நல்லா இருக்குது. சாஸ் அப்படியே சாப்பிட்டுட்டே இருப்பாங்களா, இருக்குது பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்களா. ஆனால்
ஆனால் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு இவங்க ஏன் இவ்வளோ காரம் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்க போய்கிட்டே இருக்குங்க. 3வது போகுது. பட் இருந்தாலும் நம்மளால் முடியல. பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க. சூப்பு நிறைய இருக்குது. விட்டு போகவும் மனசு இல்லை. நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வயிறு ஃபுல்லாக இருக்குது. சூப்பு குடிக்க மற்ற ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாமல் போயிடுமோன்னு பயம். நல்லா சரி போதும், இதோட நிறுத்திக்கலாம். யாராவது வாங்க நல்லா இருக்குது. நல்லாவே வச்சுருந்தாங்க. ரொம்பலாம் இல்லை. ஓரளவு பீஸ்லாம் நிறைய இருக்குது. பாருங்க தாய்லாந்து 1000 ரூபா நோட்டில் 1000 ரூபா நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டாக ஆளுங்க இருக்காங்க. அதனால் ஒரு கன்ஃபியூஷன், இது 1000 தானா இப்படி கேட்டாங்க. அது எப்படி கேட்டிங்கன்னா இல்லை 2 இது பழைய நோட்டு. அதில் வந்து இந்த வருஷத்தில் வந்து இவரோட இது போட்டப்பட்டிருக்காங்க. இது பாருங்க நம்ம சாப்பிட்டதுக்கு வந்து மொத்தமாக வந்து 535 தைவான் பாட் ஆகுது. ஆம்லேட்டு எனக்கு வந்து ஒர்த்துக்கில் தான் 150. மொத்தமாக வந்து சாப்பிட்டாச்சு. ஃப்ரைட் ரைஸ் ஒர்த்து ஓகே, பனானா ஸ்மூத்தி ஓகே, ஸ்கின் ரைஸும் ஓகே, இதுவும் ஓகே தான். தான் ஆம்லேட் மட்டும் ஆர்டர் பண்ணாமல் கொடுத்தேன். சரி ஓகே, நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து சாப்பிடுங்க. நல்லா சூப்பர்லாம் முடிச்சாச்சு. சரி போமா.